அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்று சந்தை ஆரம்பத்திலேயே நிலைகளை வைத்த நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சந்தை ஒரு நல்ல கேப் டவுன் ஆவதற்குண்டான முக்கிய காரணம் அமைஞ்சதே ஒரு நிறுவனம். அது ப்ரீ மார்க்கெட் ஓப்பன்லேயே நம்மளுக்கு எந்த நிறுவனம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் டவுன், ஏன்னா மார்க்கெட் நிறைய கேப் டவுனுங்கும் போது அதில் நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.84% ஒரு இறக்கும் போதே நம்மளுக்கு நிஃப்டியையும் சரி பேங்க் நிஃப்டியும் நிலைக்கொலைய வைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நிறுவனத்துக்கு உண்டு. ஏன்னா இந்த ஸ்டாக் நிஃப்டிலையும் இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. அப்போது இந்த இரண்டு இண்டெக்ஸுகளையுமே வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த நிறுவனத்துக்கு உண்டு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்திங்கன்னா நேற்றைய லோ 1626, அதற்கு முந்தைய லோ 1650, 1670 நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த மந்தோட ஹையாக நம்மளுக்கு இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 1607 அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்குண்டான டேட்டாவாக இருக்குது. அதுக்கப்புறம் 1587, 1574, 70, 74, 59. இப்போ 1558 அப்படிங்கிறது நம்மளுக்கு லோவாக இருக்குது. அப்போது இன்றைய லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது அதன் அருகில் தான் 1560 லோ போட்டிருக்கு. அப்போ 1558 அப்படிங்கிறது முக்கிய லோவாக இருக்குது. அதை பிரேக் பண்ணால் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 1600 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றைய க்ளோஸ் அப்படிங்கிறது 4 ரூபாய். இன்றைக்கி ஓப்பனே 15 ரூபாய்க்கு ஆரம்பம். அப்போது 4 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் அப்படிங்கும்போதே ஒரு 300% இம்பேக்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ லோ 14.25 40 ரூபாய் சென்றிருக்காங்க, 37க்கு க்ளோசிங். அப்போ லோவில் இருந்துமே 2 மடங்கு, அதாவது ஒரு மடங்குன்னு சொல்லலாம். 14க்கு டபுள்டு 28, அதே மாதிரி இன்னொரு 14. அப்போ 2 மடங்கு வாய்ப்புகள் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இப்போது இது ரொம்ப எளிமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஒரு இம்பேக்டட் ஸ்டாக்குன்ட்டு. அப்போது ஒரு ஷார்ட் டைம், மிட் டைம், லாங் டைம் எப்படி எடுத்தாலும் சரி, அங்கே முதலீடு செய்தால் உங்களுக்கு என்ன ரிட்டனோ அந்த ரிட்டன் இன்றைக்கி ஒரு டேயில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அப்போது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 20 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 10,000 ரூபாய் தான். அப்போ டோட்டல் லாஸ் 10,000. அதாவது இது நடைபெறாமல் சென்றால் நம்மளுக்கு 0 மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஒரு 10,000 ரூபாய். ஏன்னா 550 லாட் சைஸ், அப்போ ஒரு 12,000 ரூபாய்க்குள்ளே தான் இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு இன்றைக்கி இரட்டிப்பு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கு. அப்போ வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். அடுத்தது நாளை தினம் இவங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு 1560 முடிஞ்சதுனால 1560 கால் 26 ரூபாய் அப்படிங்கிறனால 1586, 560 புட் 15 ரூபாய்ங்கும்போது 1545. அப்போ 1545, 1586 இந்த 2 ப்ரீமியம் சேர்த்துனா 40 புள்ளிகள். அப்போ 1520 டு 1600 கேம். அப்போ 1560 நடுநிலை. இது ரொம்ப ரொம்ப இம்பேக்டடான பிளேஸாக இருக்க போகுது. அப்போது 1560 நம்மளுக்கு ஜோன் அப்படிங்கிறதுனால இதனுடைய ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 1560 இதனுடைய புட் ஆப்ஷன்ஸோட ஹை 17 ரூபாய் அப்படிங்கிறதுனால 1543, 1560 கால் 37 ரூபாய் ஹைனால 1597. இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். அடுத்தது நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ன தான் நல்ல ஒரு டவுனாக இருந்தாலும் சில ஸ்கிரிப்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் பவர் கிரிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2.3%, கோல் இண்டியா 1.1%, ONGC 0.75, ஏஷியன் பெயிண்ட்
பார்த்தீங்கன்னா 0.57. சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப் ஹையோட அருகில் வந்து முடிஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு இம்பேக்டட். என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க் நிஃப்டியே உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் அதில் இருக்கிற பேங்க் வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஈச்சர் மோட்டார், இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள். இதெல்லாமே நீங்கள் பார்த்துடணும். இது வந்து நிஃப்டி ஸ்டாக்ஸ். இது எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் பாருங்கள். எஃப்என்டோவில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்குகளுமே. அதில் ஏயு பேங்க் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 757. இப்போ வந்து லைஃப் ஹை பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. அடுத்து பாலிகேப், இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்காக இருந்தாங்க 597 ரூபா. இன்றைக்கி வந்து ஒரு இம்பேக்டட் மொமெண்டம் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சந்தை இறங்க முகத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து ஒரு இம்பேக்டட் ஜோன் மொமெண்டம் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ப்ரீ ஓப்பனில் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் நல்லா இருந்தாலும் கூட இவங்க ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகியிருக்காங்க. இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா உங்களுக்கு பார்த்தா தெரியும். 5198, 5197 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஓப்பனே பார்த்திங்கன்னா 5140. இந்த 5198 இந்த ரேஞ்சை தாண்டினதுமே ஒரு இம்பேக்டடாக ஒரு 100 பாயிண்ட்டோட மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 5300 கால் பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோஸ் நம்மளுக்கு 50 ரூபாய், இன்றைக்கி 110 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இவர் அளித்துள்ளார்கள். இது நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக இம்பேக்டட் மொமெண்டம் நீங்கள் பிடிச்சிக்கலாம். அடுத்து லால்பதி லேப் பார்த்திங்கன்னா 2% ஏற்றத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறாங்க. M&M ஃபினான்ஸ், பவர் கிரிட், ஆர்இசி லிமிடெட், பெர்ஜர் ஃபைண்ட், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இவங்க எல்லாமே ஒரு தாக்கத்தை கொடுத்துள்ளார்கள். நம்ம எப்போதுமே நம்ம கொள்கைக்கு வந்து நம்மளுடைய லாபத்தை, நம்மளோட வர்த்தக முறையை நம்ம வந்துட்டு காண்பிக்காமல் இருந்தோம். அது மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணமாக அமைந்துவிடும். அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்துட்டு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உங்களுடைய பயிற்சிக்காக, இது ஒரு கல்விக்காக. ஏன்னா லாபம் ப்ராஃபிட்டும் வருவது இயல்பு தான், லாஸ் வருவதும் இயல்பு தான், ரெண்டுமே இருக்குதான். ஆனால் யாரும் ஈர்க்கும் வண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம 9:15 to 9:20 வர்த்தகம் செய்ய முடியும். ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் ஸ்டாக் அப்படின்னு காமிச்சு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அதற்காக இன்று வரைபடமே இல்லாமல் ஒரு வர்த்தக முறையை நம்ம வந்துட்டு பதிவேற்றம் செய்திருந்தோம். இது யாரையும் ஈர்க்கும் பதிவு கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர்த்தகம் எடுத்தால் ஒரு 20 செகண்ட், 30 செகண்ட், 1 நிமிடம் இல்லை 2 நிமிடத்திலே ஒரு நல்ல தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது. உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வச்சுக்கோங்க. என்னுடைய டிசிப்ளின் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு லாபம் அப்படிங்கும்போது 1500 to 2000 அபோவ் நம்ம கட் பண்ணுறக்குள்ளேயே 2000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அதை வெயிட் பண்ணுவோம், அதை கட் பண்ணுவோம். லாஸ் அப்படின்னா 3000லேருந்து 5000 ரூபாய்க்கு மேலே விட மாட்டோம். அதோட ஸ்டாப்டு ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வாய்ப்பு இருந்தால் தான் வர்த்தகம் பண்ணுவோம். கேபிட்டல் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை காமிக்கிறனால டிசிப்ளின் ட்ரேடுக்காக 30,000லேருந்து 35,000க்குள்ளே கேபிட்டலை வைத்து உங்களுக்கு காமிக்கலாம். அப்படிங்கிறதுனால ஏன்னா உங்களுக்கு ஹியூஜாக நம்ம ட்ரேட் பண்ணாலும் அது வந்து உங்களை ஈர்க்கும் வண்ணமாக அமைந்துடும். அதனால் இது ஒரு கல்வி, அதாவது நீங்களும் ஒரு பயிற்சி பெறணும் அப்படிங்கிறக்காக இந்த 30,000லேருந்து 35,000க்குள்ளே இந்த ப்ரீ ஓப்பன் இம்பேக்டட் ஸ்டாக் அல்லது 9:15லிருந்து 9:20, 9:25 அதற்குள் வாய்ப்பு இருந்தால் வர்த்தகம், அப்படி இல்லைன்னா அதனை தவிர்த்துடுவோம். இந்த வாய்ப்பு மட்டும்தான் நம்ம வர்த்தகம் பண்ண போகிறோம். அதனால் டெய்லி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. வாய்ப்பு இருந்தால் வர்த்தகம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதனை செய்ய போகிறோம். அதனால் வியாபாரம் செய்தால் அதனுக்குண்டான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு ஷேர் செய்யப்படும். அதனால் இது ஒரு டிசிப்ளின். இது வந்து யாரையும் ஈர்க்கும் பதிவாக நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். உங்கள் கல்விக்காக, அதாவது உங்கள் பயிற்சிக்காக இதனை பார்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.